Amen. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord, church. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுமா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இன்றைக்கு காலையிலும் நம்மோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க, இன்னும் நிறைய பேர் சொல்லலை, புதுசாக வந்துட்டு இருக்காங்க. You can turn your faces, look at your neighbors and say, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். இதோட ஒரு பலமான ஒரு காரியம் நம்மளோட வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்க முடியாது. ஆமென். தேங்க்யூ. சங்கீதம் 86 அதிகாரம் 8-9 வசனத்தில் அழகாக சொல்கிறது. நம்ம ஜெபிக்கும் போது கூட கிளாட்சன் ப்ரோ இதே தான் சொன்னாங்க. லைக், ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று எல்லாரும் சேர்ந்து இணைந்து வந்திருக்கிறது நோக்கம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. ஆமென். அதனால தான் உங்களை சொல்ல சொன்னேன், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் வந்தது நோக்கம் அவரோட நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவது. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடலாம். தெரிந்த பாடல், தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவராக இருக்கிறீர். ஆமென். கரங்களை தட்டி பாடலாமா? சகலமும் செய்வீங்கப்பா. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவே, நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவே, நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீங்க தான்ப்பா. நீங்க முடிப்பீங்க. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. சொல்லுவோமா? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர்.
கர்த்தர் நமக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லாம் கரங்களை தட்டி சொல்லுமா, அப்பா நீங்க நல்லவர் ஆண்டவரே, நீ சர்வ வல்ல தேவன். இந்த ஆரம்பத்தில் ஜெபித்தது தான் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அவர் உன்னதர், சிறந்தவர், மகா பரிசுத்தர், வல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். யாக்கோபோட வாழ்க்கையை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. 2 வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் யாக்கோபோட வாழ்க்கையில் அனுமதித்தார். என்ன ஞாபகம் இருக்காது? 2 promises he gave in the life to Jacob. ஆமா, அவரோட தகப்பன் வீட்டுக்கு திரும்பும். கரெக்ட். ஜெனசிஸ் 28:14-15 அழகா அந்த 2 வாக்குத்தத்தத்தை அழகா சொல்லியிருப்பாரு. உன் சந்ததியை பூமி முழுவதும் பரம்பி இருக்க செய்வேன் என்று. இன்னொரு விஷயம் வந்து, நீ போகிற இடம்லாம் உன்னை காத்து உன்னை தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். இந்த 2 ப்ராமிசஸை வந்து God gave to Jacob. அந்த 2 ப்ராமிசஸையும் ஆண்டவர் நிறைவேற்றினாரா அப்படின்னு கேட்டால், அந்த ப்ராசஸ் ஆஃப் டைமில் வந்து he fulfilled. கரெக்டாக. ஆனால் அந்த இடம் அவர் சொல்லும் போது, அவர் தரிசனத்தில் காண்பித்த இடம் வந்து பெத்தேல்ன்ற இடத்த வந்து ஆண்டவர் காண்பித்தார். அதே இடத்துக்கு திரும்பி வர செய்தார். இன்றைக்கும் கூட நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள், ப்ராமிசஸ் எல்லாவற்றையும் we are in the starting of the year, but we need not have to worry. அதுதான் ஆண்டவர் எப்படி யாக்கோபுக்கு சொன்னதை செய்து தலை குனிந்த தன்னோட சொந்த சகோதரன் தலை குனிந்த நிலையை மாற்றி எப்படி கொண்டு வந்தாரோ, அதே போல வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். Amen. We need not have to fear or we need not have to find challenging. அதே வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ள தேவன் நம்மோடு இன்றும் கூட இருக்கிறார். அவர் தாமதித்தாலும் தரமான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற தேவன். ஆமென். பாடலாமா சேர்ந்து? வாக்கு பண்ணினவர் மாறிடார். கரங்களை தட்டி அவர் செய்த நன்மைகள், கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், வரப்போகின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நினைத்து, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதர் அல்ல, பொய் சொல்வதற்கு உண்மையான தேவன். கரங்களை அசைத்து பாடுவோம், நினைத்து சந்தோஷமாய். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே. சொல்லுங்க, சொந்து போகாதீங்க. எல்லாம் சோகமா பார்த்து சொல்லுங்க, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்தாலும் தாமதமானாலும் வாழ்வை தொலைந்தாலும் அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள்
பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். அவர் வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த பாட்டு பாடும்போது I was taken back to my memories. இதே பாடல ஒரு 2 வருடங்கள் முன்பதாக பாடும்போது God reminded me something that for some promises which haven't fulfilled in my life. ஆனா இன்னைக்கு அதை திரும்பி பார்க்கும்போது how good God is அப்படின்னு எனக்கு I could feel it. இதே பாட்டை 2 வருஷம் முன்னாடி பாடுற நிலைமையும் இப்போ பாடுற நிலைமையும் He has completely changed, but He has been a faithful God from the day one till today. Amen. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன். அவருக்கு நம்ம நன்றி சொல்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்மளோட வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள், நடந்த காரியங்கள் எல்லாம் நினைத்து பார்த்தே நன்றி சொல்லலாம். எத்தனை பேர் நீங்க செய்தியில படித்திருப்பீங்க? இப்போ இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இந்த வைல்டு ஃபயர்ல நாங்கள் வீட்டில் பேசிட்டு இருந்தோம். பெரிய பெரிய மேன்ஷன்ஸ், ஒரு 150 பில்லியன் they have a worth of money. ஆனால் அந்த வைல்ட் ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இன்னும் இட் இஸ் கீப் ஆன் ஸ்ப்ரெடிங். அங்கே இருந்தவங்களாம் வெரி ரிச் பீப்புள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே. The government is trying the best, but the nature they cannot control the nature. ஆனால் இன்னைக்கு நம்மள ஆண்டவர் நம்ம ஜீவனோடு சேஃபாக ப்ரொடெக்டிவாக என்ன நமக்கு தேவையோ அதை கொடுத்து, நம்மளோட நினைவுக்கும் அதிகமான காரியங்களை கொடுத்துன்னு சொல்லலாம், கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து இன்னைக்கு நிற்க வைத்திருக்கிறார் இந்த இடத்துல. அதை நினைத்து நம்ம நன்றி சொல்லலாம். வேதத்தில் லூக்கா 7:37 ஒரு திடீர்னு ஒரு உமன், ஒரு பாவியான பெண்ணுன்னு சொல்லி பைபிளில் கோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆல் ஆஃப் அ சடன் வந்து ஜீசஸ் காலில் வந்து விழுந்துட்டு கண்ணீரில் வந்து நன்றி செலுத்துகிறாங்க. The world might have thought about her like in a different way. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அந்த பெண் வந்து அவரோட மனதின் குமுறல் எவ்வளோ இருந்திருக்கும்ல. ஜீசஸ் காலில் வந்து டப்புன்னு விழுந்து கண்ணீரில் நன்றி சொல்லி அவரோட பாதத்தை வந்து கழுவுறா அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் லூக்கா 7:37 இருக்கு. அவருடைய பாதங்களை அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நினைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தால் பூசினாள் என்று சொல்லுகிறது. சம்டைம்ஸ் அவர் worship can be like that. Amen. இன்றைக்கு கூட நமக்கு கடவுள் செய்த நன்மைகள், நம்முடைய தாயின் கருவிலிருந்து நம்மை அவர் கொண்டு வந்த விதங்களை நினைத்து இந்த நாளிலும் கூட கண்களை மூடி நம்ம நன்றி சொல்லலாம். அப்பா, நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி. அங்கே எவ்வளவோ வைல்ட் ஃபயர், எவ்வளவோ பாதிப்புகள், எவ்வளவோ பிரச்சனைகள், சண்டைகள் வெவ்வேறு தேசங்கள் நடந்தாலும் எங்களை நீங்கள் ப்ரொடெக்டிவாக வைத்திருக்கீங்க, அதற்காக நன்றி என்று உங்களோட வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து, உங்களோட பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து, எதிர்பார்த்த காரியங்களுக்கு மேலாக எங்களை ஆசீர்வதித்தீங்க என்று நினைத்து, எங்களோட போக்கிலும் வாரத்திலும் இந்த வாரம் இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து 2 வீக்ஸ் நீங்களை காத்தீங்களே, அதற்காக நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி அப்பா, நன்றி. நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, இயேசு
செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. தாழ்வில் என்னை நினைத்ததற்காய், என்னை உயர்த்தியதற்காய், உங்கள் அன்பிற்காய், என்னை சுமந்ததற்காய் நன்றி. தாழ்வில் என்னை நினைத்தீர், தயவாய் என்னை உயர்த்தினீர். உங்கள் அன்பை என்ன சொல்லுவேன்? தாயின் கருவில் தெரிந்து கொண்டேன், உள்ளம் கையில் வரைந்து வைத்தேன். உங்கள் அன்பை எண்ணி பாடுவேன். தாழ்வில் என்னை நினைத்தீர், தயவாய் என்னை உயர்த்தினீர். உங்கள் அன்பை என்ன சொல்லுவேன்? Thank you Lord for your love. தாயின் கருவில் தெரிந்து கொண்டேன், உள்ளம் கையில் வரைந்து வைத்தேன். உங்கள் அன்பை எண்ணி பாடுவேன். உங்கள் அன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ஓ நன்றி 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 ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. போக்கிலும் மரத்திலும் காத்துக்கொண்டீர், உந்தன் சிறகால் மூடி மறைத்தீர். உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? கால்கள் இடராமல் பாதுகாத்தீர், கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். சொல்லுமா, போக்கிலும் மரத்திலும் காத்தீங்கம்மா. போக்கிலும் மரத்திலும் காத்துக்கொண்டீர், உந்தன் சிறகால் உங்க சிறகுனால முன்னீங்க. உங்க அன்பை நினைத்து நான் என்ன சொல்லுவேன்? கால்கள் இடராமல் பாதுகாத்தீர், கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினீர். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா Thank you Lord ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ஓ நன்றி 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 ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, so many blessings. ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி, சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்து. உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? பாவமெல்லாம் போக்கினீரே, சாவமெல்லாம் நீக்கினீரே. உந்தன் அன்பை எண்ணி பாடுவேன். Let's confess church. Amen. உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி, சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்து. உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன்? பாவமெல்லாம்
செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. Yes, Lord. Can we all lift our voices and say, keep saying, Lord, thank you for your precious blood. Thank you for forgiving our sins. எங்களோட குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்களை மன்னிங்க. எங்களோட நாவின் கிரியைகள் எல்லாவற்றையும் கிலோப்படுகிறோம் அப்பா. எங்களோட சிந்தனைகள், எங்களோட செயல்கள் அப்பா எல்லாவற்றையும் தடுக்கிறோம் என்று சொல்லுவோம். நீர் பரிசுத்தர் அப்பா, நீர் உன்னதர் ஆண்டவரே, நீ தூயாதி தூயர் அப்பா, நீர் மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே, அதற்காக நன்றி. உமக்கு உகந்த ஆண்டவரை காணிக்கை அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லுவோம். நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற தேவன் அப்பா, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற நாமமுடைய தேவன் ஆண்டவரே. கேருபீன்கள் சேராபின் மத்தியிலே அப்பா போற்றி துதிக்கும் நாமமுடைய தேவன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு எல்லாம் லேசான காரியம் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரை நினைவு கூர்ந்ததற்காக நன்றி அப்பா. உம்மை வணங்குவது எங்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் ஆண்டவரே, உம்மை பணிவது எங்களுக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம் அப்பா. உம்மை தொழுது கொள்வது எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களோட பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் எங்கே போகணும் எங்களுக்கு தெரியல ஐசப்பா. எங்களோட உடைந்த நேரங்கள் அப்பா, எங்களோட கண்ணீரின் பாதைகள், எங்களோட தடுமாற்றமான வேலையில் எல்லா நேரத்திலும் அப்பா உங்களோட பிரச்சனை எங்களை தேற்றுகின்றதாய் தேற்றவாளனாய் நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கே ஆண்டவரே அப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. Church, can we all raise our voices? Lift up his name. Keep praising his name. உமக்கு எவ்வளவு நாமங்கள் உள்ளது என்று சொல்லி துதித்துக் கொண்டே இருப்போம். பரிசுத்தர், உன்னதர், சிறந்தவர், அழகான தேவன், பாத்திரர். நன்றி 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 நன்றி. Thank you Lord. வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை ஈடற்றவர். அழகில் மேன்மையுள்ளவர் அப்பா, அழகில் மேன்மையுள்ளவர். வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த
Lord. Help us to feel your presence, Lord. Can we all submit our family's church? Lord, எங்க சபைகளில் வாசம் செய்கிற தேவனே நன்றி அப்பா. Yes, Lord. எங்கள் நடுவிலே அப்பா வசித்திட வீரும் வீடும் தெய்வமே. இதோ மனிதர்களாக எங்களை படைத்த Yes, Lord. வாசம்
சுகம் தர வேண்டும். யெகோவா ராஃபா, இயேசு நாமத்தினால், இயேசு இரத்தத்தினால், தூய ஆவியின் வல்லமையால், இயேசுவின் நாமத்திலே சுகம், இயேசுவின் நாமத்திலே வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. தூய ஆவியின் வல்லமையால், பாத்திர நீரே பரிசுத்த, அவரை உயர்த்துகிற இடத்திலே சுகம் உண்டு. அவருடைய நாமத்தை உயர்த்துகிற இடத்திலே டெலிவரன்ஸ் உண்டு. ஆமென். பாத்திர நீரே அசுகரதரியா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவே, சுத்தர்கள் தொழுதிடும் நாமம், பரலோக தகப்பனின் நாமம். நீங்க சொல்வீங்களா? சுத்தர்கள் தொழுதிடம் பரலோக தகப்பன், அவர் இந்த இடத்துல வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். ராஜ்யமும் வல்லமையும் கனமும் அவருக்குரியது. ராஜ்யம் வல்லமை கனமும் உமக்கே சொந்தமாண்டவரே, சொந்தமாகும். ஆமென். Jesus, yes Lord, you deserve all glory and praise and honor. We lift your name, O Jesus. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து நீரே இயேசுவே, நீ பாத்திரரே, அவர் பாத்திரர். ஓ, துதிக்கிற ஜனம், அவரை ஆவியிலும் உண்மையிலும் துதிக்கிற ஜனம் இந்த நேரத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்கிற நேரம். ஆமென். ஹல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க. பாத்திரர் நீரே. Lord, we lift your name, O Lord. Jesus, we lift your name, O Lord. Hallelujah. ஓ, கோடா கோடி தூதர்களோட கூட சேர்ந்து நாங்களும் இந்த காலவேளையில் ஆராதிக்கிறோம்ப்பா. உயர்த்துகிற ஸ்தானத்தில் நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆமென். நீ பாத்திரரே இயேசுவே, நீ பாத்திரரே இயேசுவே, நீ பாத்திரரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் கண் முன்னாடி சூழ்நிலைகள் மாறுதலாய் தெரியலாம். ஆண்டவரே, சகோதரன் சொன்னது போல ஆண்டவரே, 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் யோசிச்சு பார்க்குறோம், 1 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்குறோம். சில வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் காணல் நீராகவே போயிட்டோம்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் மறக்கலையேப்பா, நீங்கள் ஒரு நாள் மறக்கலையே ஆண்டவரே. நாங்கள் உங்களை விட்டு விலகி போனாலும் நீங்கள் என் கையை பிடித்துட்டு வந்தீங்களே எங்கள் கூடவே ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தம் ஒன்றையும் எங்கள் கைகளில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீரேப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் புதுப்பித்துக் கொள்றோம் ஆண்டவரே. நீர் மறவாத தேவனாக இருக்கிறதுனால ஸ்தோத்திரம். எங்கள் மீது நம்பிக்கையா இருக்கிற தேவனா இருக்கிறாரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நாங்க நம்பாட்டா கூட நீங்க எங்களை நம்புறீங்களேப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரபஷதோராந்தேரியா. Thank you Jesus. Yes Lord, yes Jesus. என்ன வந்தாலும் நம்புவே, சுவை. எத்தனை பேர் சொல்ல முடியுங்க இந்த காலவேளையில்? யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது. இது உண்மையா சொல்லுகிறவர்களுக்கு ஆச்சரியங்கள் காத்திருக்குதுங்க. எத்தனை அன்பு, எத்தனை அன்பு ஆண்டவரே.
அன்பு கூர்ந்தீர் ராஜா. ஆமென், ஆமென். உணர்ந்த பிள்ளைங்க மாத்திரம் சொல்லுங்க. நங்கள் வந்தாலும் கைவிட மாட்டார். இதோ தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தேவன் அவர். என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர். ஆமென். நம்பிக்கையோட சொல்லுகிற ஜனங்களுக்கு இந்த நாளிலே ஒரு விடுதலை உண்டு. ஓ, என் தேவன் அதிசயங்களை செய்வார். என்றுமே ஐயம் இருந்ததோ. எத்தனை பேருக்கு அந்த டவுட் இருந்திருக்குது? எத்தனை பேர் நாம டவுட்ஃபுல்லா ஆண்டவர் அப்ரோச் பண்ணியிருப்போம். ஆனால் அவர் சொன்னார், நீ என்னை விட்டு போனாலும் நீ நம்பாட்டாலும் ஒன்றை நான் தேடி வருவேன்னு சொன்னார். வந்தார் என்னை தேடி. என் பயம் எல்லாம் போயிடுச்சியா? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீருடைய கோலும் தடியும் என்னை தாங்கும். அவரால் கைவிடப்பட்டது யாரும் இல்லை. அவர் கை தூக்கி விட்டது அநேகம் உண்டு. என்னை காக்க வல்லோ. வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு. அப்படியே சொல்லுங்க. அவர் என்னை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடிட்டு, உங்க முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கோலியாத் யாரு? உங்க முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை என்ன? இதுவரைக்கும் காத்த எபினேசர் என்னை கைவிடுவாரோ? ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்க, என்ன நடத்துவீங்கப்பா. இம்மட்டும் என்ன நடத்திட்டு வந்திருக்கிறீங்க, இனி நடத்துவீங்க ஆண்டவரே. என் நம்பிக்கையெல்லாம் உங்க மேல வைக்கிறேன்னு சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. கண்கள் மூடி இருக்கட்டும், இதய கதவு திறந்து இருக்கட்டும். Let the Lord fill your heart with His words, His comfort and His blessings. இந்த கால வேளையில அவர் தருகிற சந்தோஷமும் சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆட்கொள்ளட்டும். அவர் நம்மளுடைய நன்மையின் தேவனாய் இருக்கிறார். ஆசீர்வாதத்தின் பிறப்பிடமாய் இருக்கிறார். நாம கேட்கிறதற்கு அதிகமாக தருகிற தேவனாய் இருக்கிறார். So let's surrender to Him this morning and say, Lord God, I submit unto you, Lord. என்னுடைய இந்த சேலஞ்சில், Lord, you are the one going to give the deliverance. You are the one going to bring that breakthrough. எனக்காக நீர் செங்கடலை பிளப்பீர் ஆண்டவரே. எனக்காக நீர் எரிகோ மதிலை தகர்ப்பீர் ஆண்டவரே. என் கண்கள் காணாட்டாலும் நீர் எனக்காக யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. நான் சரண்டர் பண்றேன் லார்ட். இன்னைக்கு என்னுடைய இந்த நேரத்தை நான் சரண்டர் பண்றேன். என்னுடைய சேலஞ்சஸை சரண்டர் பண்றேன். என் பிள்ளைகளுடைய டிசீஸா இல்லை என்னோட பிள்ளைகளுடைய படிப்பா காரியமா, ஐ சரண்டர் டு யூ லார்ட். ஆண்டவரே, அன்றைக்கு நீங்க ஒரு சவுல பவுலாக மாற்ற முடியுமானால் எங்க பிள்ளைங்க மாத்திரம் ஆண்டவரே, எங்க பிள்ளைங்களை இந்த தேசத்துல நீங்க பாதுகாத்துக் கொள்வீங்கப்பா. எங்க பிள்ளைக்கு ஆண்டவரே எஸ்தராக, திபோராளாக, ஜோஷுவாவாக, காலேபாக, தானியேலாக, ஆண்டவரே மோசேயாக எழுந்து நிற்பாங்க ஆண்டவரே. Because my God, my Savior, my Lord, you are protecting them, Lord. You are leading them, Lord. Hallelujah. Shakarabashundore kiriaboshukurodoria. உம்மை தேடுகிற யாவருக்கு நீர் சமீபராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இதோ உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையில பிரியப்பட்ட என் தேவன், இதோ எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற எங்கள் தேவன், இப்பொழுது எங்கள் ஜெபத்திற்கு பதில் தந்து கொண்டிருக்கிற தேவனே, கோடா கோடி நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கோடா கோடி நன்றி சொல்கிறோம். துதி கன மகிமை உங்க ஒருத்தருக்கே அப்பா.
இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி அமர்ந்து கொள்வோம்.